வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முட்டை கத்தரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வெடித்து வந்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறணும். அது கூடவே அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 6-7 பச்சை மிளகாவை நல்லா 2ஆக கீறி வச்சுக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு பிஞ்சு கருவேப்பிலையை போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்து அதையும் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்க விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே பண்ணிடுங்க. அது கூட நாலாக அறுத்து வச்சுருக்கிற கத்தரிக்காவை சேர்த்து உப்பு போட்டு லோ ஃப்ளேமில், கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கத்தரிக்காய் கருகிரும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கத்தரிக்காவை கொஞ்சம் உப்பள்ளி போட்டு வதங்க விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கத்திரிக்காவை மறுபடியும் எடுத்து நாம் கிளறி விட்டு அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு 1 மினிட் 1 மினிட் அந்த மசாலா கூட கத்தரிக்காவை வேக விட்டதுக்கு பிறகு நான் பெரிய சைஸ் நார்த்தங்காய் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி அது கூட சேர்த்துக்கறணும். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு குழம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் கடைசியாக 4 பூண்டு பல் சேர்த்து கொஞ்சமாக லேசாக 2 தட்டு தட்டி அது கூட சேர்த்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். டாட்டா, பாய் பாய்.